அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. சித்தர் ஸ்ரீ மகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் சித்தர் ஸ்ரீ மகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் 7ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் 14 சித்தர்களில் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. யார் அந்த சித்தர்? சுவாமிகளை சந்தித்த போது சித்தர் உரைத்தது என்ன என்பதோடு முடித்திருந்தோம். வாங்க, சித்தர் கண்ட சித்தர் யார், உரைத்தது என்ன, இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். 14 சித்தர்களில் ஒருவரான மகத்துவம் பொருந்திய கோரக சித்தரை சுருளி சுவாமிகள் சந்தித்தார். சுருளி சுவாமிகளை ஆசிர்வதித்து, உன்னால் இப்பிரபஞ்சத்தில் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு நீ தென் கைலாயமாகிய திருக்குற்றாலம், அகத்திய மாமுனிவர் வாழும் பொதிகை மலை, ராமர் லக்ஷ்மணனுக்கு மயக்கம் தெளிவித்த சஞ்சீவி மலையாகிய மருந்துவால் மலை முதலிய இடங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு பல்வேறு திருத்தலங்களை எல்லாம் சுற்றி இறைவனை தரிசித்து ஆங்காங்கே பல்வேறு விதமான சித்து விளையாட்டுகள் செய்து ஒரு நாள் இரவில் விராலிமலையை சென்றடைந்தார். சுருளி சுவாமிகள் விராலிமலையை அடைந்த அந்த இரவு நேரத்தில் பலத்த மழை பெய்ய சுவாமிகள் ஒரு வீட்டு திண்ணையில் ஒதுங்கி நின்றார். மழை விடாமல் பெய்தது. நீண்ட நேரம் மழை பெய்து கொண்டிருக்க சுவாமிகள் பசியோடு இருப்பதையும் களைப்புடன் இருப்பதையும் அறிந்த விராலிமலை முருக கடவுள் அந்த நடு சாமத்தில் ஒரு பண்டார கிழவன் போல உருவம் கொண்டு ஆலயத்தில் தமக்கு நைவேத்தியமான சர்க்கரை பொங்கலை வெள்ளித்தட்டோடு எடுத்துக்கொண்டு சுவாமிகள் தங்கியிருந்த வீட்டின் திண்ணைக்கு வந்து சுவாமிகளிடத்தில் வைத்து, அப்பா, இதனை சாப்பிடு, பசியாறு என்று கூறி மறைந்தார். சுவாமிகளும் தட்டில் இருந்த சர்க்கரை பொங்கலை சிறிது சாப்பிட்டு விட்டு நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். அதன் பிறகு நடந்தது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.